இங்கே பாருங்க, அதான் கோயில். இதோ இது கோயில். என்ன ஒரு கூட்டம் பாருங்க. ஸ்பெஷல் டிக்கெட் எதனா இருக்கான்னு பார்த்து போயிடலாமா? இங்கே வேப்பஞ்சாலெல்லாம் கட்டுவாங்க, முட்டடிச்சு காது குத்துவாங்க. சேஷன் நெய் தீபம், தொட்டில், பிள்ளை செலுத்தணும், இந்த மாதிரி வேப்பஞ்சாலை கட்டுவாங்க. பேக் சைடு டிக்கெட் எங்கே கொடுக்குறான்னு பார்க்கலாம். வா, டிக்கெட் கவுண்டர் எங்கன்னு பார்க்கணும். இது மாதிரி இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லை. இந்த டிக்கெட் வந்து 100 ரூபா. 100 ரூபாயில் போயிடலாம். வா அம்மா, கொஞ்சம் தள்ளிக்கம்மா. வேப்பஞ்சாலாம் கட்டுன்னு போகிறாங்க பாருங்க. பிரசாதம் சாப்பிட்லாமா? 100 ரூபாய்க்கு ஒரு ஃபோட்டோ தராங்க. ₹200 டிக்கெட்டு. இது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தெரில. நான் நிறைய வாட்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். பைக்கில் வருவேன். கோயிலில் சாமி என்னையும் தவிர சில பேர் யாரும் இருக்க மாட்டாங்க. ஐயர் இருப்பார், அவ்வளோதான். ஆனால் இன்னும் இவங்களுக்கு எப்பெல்லாம் கூட்டம் வரணும் அப்போல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும். முன்னாடி மாங்காடு போயிருந்தோம், எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. மாங்காட்டில் சரியான கூட்டம் இருந்துச்சு. முடிச்சுட்டு இன்னைக்கு சிறுவாபுரம் முருகன் கோயில் போன பிளானே மாறிடுச்சு. இது ஒன்றும் நான் தெரியல, போனாலும் தெரியும். ஒரு வழியாக சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. கோயிலில் தான் உட்காந்துருக்கோம். சாமியை பார்த்தோன்னா அப்பாடான்னு அவ்வளோ ஒரு கூட்டம். போலாமா? சாமியை பார்த்தாச்சு. கூட்டம்னா கூட்டம் பாருங்க. புதுசாக கல்யாணம் ஒன்றா வராங்க. இது முடிச்சுட்டு சிறுவாபுரி வழியாக போவோம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் கோயிலுக்கு போவோம், இல்லாட்டி வீடு போக வேண்டியது தான். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த கோயிலுக்கு போனால் இவ்வளோ தான் கூட்டம் இருக்கும் போல இருக்குது. இந்த கோயிலில் காலியாக இருக்குது. அன்னதானம் நம்ம சாப்பிட்லாமா? ஆனால் கூட்டம் நிறைய இருக்குது அன்னதானத்தில். இங்கே அன்னதானமும் போடுறாங்க, கூட்டம் நிறைய இருக்குது. எந்த பக்கம் வந்தோன்னு மறந்துட்டு அவ்வளோ கூட்டம் இருக்குது. இதெல்லாம் அன்னதானம் உட்காந்துருக்காங்க. ஆமாம், இந்த கோழியெல்லாம் விட்றாங்க பாருங்க. வெளியே வரதுக்குள்ள போதும் அடிச்சு மேல் வர சூரியன் அடிக்குது.
இங்கே பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வச்சுட்டு இந்த அரச மரத்துக்கு பிள்ளையாரண்ட பொங்கல் வச்சுட்டு கும்பிட்டு இப்படி போவாங்க. கோயிலையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றி வந்த மாதிரி இல்லை உங்களுக்கு. எங்கே வண்டி ஓட்டுறோம் மறந்துட்டோம். சுற்றி சரி இந்த லாஸ்ட்டில் போயிட்டு கடைசியில் ஒரே ஒரு டவுஸாக இருந்துச்சு. இதை பாருங்க, இந்த ஏதோ அடையாளம் வச்சுன்னு வந்தோம். அப்பாடி காரை எங்கேயோ விட்டோம். கோயிலில் கூட்டமாக போயிட்டோம். கார் 40 நிமிஷம் தான் தேடிட்டு இருக்கோம். எங்கே விட்டோன்னே நடக்க முடியல. ஏன்னா அவ்வளோ டிராஃபிக்காக இருந்துச்சு. கடைசியில் கார் விட்டு இடத்துக்கு தேடின்னு வந்தாச்சு. அப்போ ஒரு வழியாக சாமியை பார்த்தாச்சு. நல்லா பார்த்தீங்களா சாமியை? பவானி அம்மன். யார் பவானி? அங்கே இவங்க பேரை கங்கா பவானி. ஆக்சுவலாக கூப்பிட்றது பவானிக்கு கூப்பிட்டாச்சு. முதல்ல நான் பொண்ணு பார்க்குறப்போ எனக்கு இவங்க பேர் கங்கா பவானின்னு சொன்னாங்க. இல்லை என்னது கங்கா பவானி டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா அப்புறம் பவானி பேர் இருந்துச்சு. சரி, ஆக்சுவலாக வச்சது அந்த பேர். ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணதெல்லாம் பவானின்னு தான் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வைக்கிறதுக்கு முடிவு பண்ணது அந்த பேர் சொன்னாங்க. வா வெயிட் சுடீர்னு அடிக்குது வருங்களா. அப்போ நல்ல பிரகாரம் சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த பார்த்தீங்களா, நான் கேட்க மாட்டேன், இங்கே கேட்குறாங்களே டீ காஃபி சாப்பிட்றீங்களான்ட்டு. நம்ம வெளியே அந்த டீ காஃபி நான் சாப்பிட மாட்டேன். நான் என்ன சாப்பிடுவேன்? சோடா தான். எப்போ சோடா தான். எங்கள் அப்பா மாதிரி ஒரு சோடா சாப்பிட திருப்தியாக இருக்கும். ஓகே, சாமி திருப்தியாக பார்த்தா. எவ்வளோ அனலும் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட பிடிக்காது. ஆக்சுவலாக டீ சாப்பிட்டா தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் வெளியே வந்தாலே சோடா, ஐஸ் வாட்டர், இதுவும் இந்த மாதிரி நல்லா சில்லுன்னு தெரியுதுங்க உங்களுக்கு. ஐஸ் வாட்டர். எனக்கு டீ காஃபியில் மேக்ஸிமம் சாப்பிட மாட்டேன். கூல்ட்ரிங்க்ஸ் கூட இப்போ சாப்பிட அவாய்ட் பண்ணிட்டேன். கோக், பெப்சிலாம். சோடா மட்டும் அவாய்ட் பண்ண முடியலனால அது சாப்பிட்டா ஒரு திருப்தியாக இருக்கும். தண்ணி தாகடுத்தா தண்ணி தானே குடிப்பாங்க. இவர் சோடா குடிச்சிட்டு இருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க. அது பழக்கம் ஆகிடுச்சு அது. ஓகே, கரெக்டாக மணி இப்போ 12 ஆகிடுச்சு. இங்கேருந்து கிளம்புனா 1-1:30 வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? சீக்கிரம் போயிடலாம்னு நினைக்கிறேன். அவன் விற்க இருக்கான். சூரிக்கு நான் வாங்கி கொடுத்துருவோம். இல்லாட்டி வீட்டில் மீரமாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் சமையல் எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு சண்டே என்ன சமையல் உங்கள் வீட்டில் சொல்லுங்கள். இனிமேல் நாங்கள் போய் என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் பிளட்டு கொடுங்க. உதவி செய்யணும். வீடியோ பார்ப்போம். இது ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு, கேன்சர் கிட்ஸு, ப்ரீடிங் பிளட் டிஸார்டர் அந்த மாதிரி பசங்களுக்கு தான் இந்த பிளட் கொடுத்துருக்கோம். எவ்வளோ உதவி பண்ணியிருக்கோம். இந்த உதவி பண்ணுறதில் பல உயிர்களை காப்பாற்றணும். தேங்க்யூ.